ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ கைஸ். ஸோ நம்ம கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஜி எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைகா யூஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி பேன்னே சொல்லலாம். ஸோ இந்த பே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ கைஸ், நம்ம ஃப்ரம் நவ் ஆன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம் கண்டினியூஸாக. ஸோ மெட்டல் பேப்ளேட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது கைஸ். அண்ட் ஆல்சோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே டியூன்டாக இருங்க எப்போவும். ஸோ அவ்வளோதான், நான் இந்த பே பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 இயருக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் அப்புறம் இப்போ நீ ரிவ்யூ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவ்யூனாலே நான் நிறைய நாள் யூஸ் பண்ணிவிட்டு போடுறது தானே. ஸோ அதனால தான் கைஸ். இல்லை புரியல. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஐடியா வரல, பட் இப்போ வந்து மெட்டல் பேப்ளேட்ஸ் பற்றி கொஞ்சம் போடலான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர்லேயே ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைகா யூஸ் பண்ண மெட்டல் ஃப்ரீல் லாஸ்ட் சீசன் ரைகாவை யூஸ் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் பே தான் எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர். ஸோ இதை வந்து வாங்கணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பேப்ளேட் பிடிச்சவங்க, ரைகாவை பிடிச்சவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி பேன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ், இந்த எல்ட்ராகோ டிஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு மின்ட் கண்டிஷன்லேயே நான் வாங்கினேன். இது யார்கிட்ட இருந்து ப்ரோ நீ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் நன்னதர் தான் நம்ம லேப்பன் ப்ரோ இருக்காது பார்த்தீங்களா. ஸோ அவர்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணது. ஸோ நான் வாங்கின டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸ் சம்திங் அரௌண்ட் 1800 to 2000 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக சொல்கிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் க்ரைசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பே வந்து கிடைக்கிறது ரியல்லி ரேர் கைஸ். ஏன்னா இம்போர்ட் சார்ஜஸ் ப்ளஸ் ஆல்சோ ஈவன் செகண்ட் ஹேண்ட் பேஸ் கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா இது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். மேக்ஸ் டு மேக்ஸ் கம்மியான விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆச்சு இருக்கும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ லெட்ஸ் சி இந்த பேல அப்படி என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை ஒவ்வொன்றா ஐ வில் ஷோ யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் போல்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்புறம் இது ஃபேஸ் போல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேக் பேலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன், இந்த ஸ்டிக்கர் மட்டும். ஸோ அண்ட் ஃபேஸ் போல்ட்டை ஒரிஜினல் தான். ஸோ சும்மா தரமாக இருக்குது கைஸ் எல்ட்ராகோவோட ஃபேஸ் போல்ட். இதெல்லாம் நான் வாங்க முடியுமான்னு அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் நான் நினச்சி பார்த்துருக்கேன் இந்த அனிமே பார்த்துட்டு. அண்ட் இதை ஒரிஜினல் டகராட்டாமி வர சொல்ல வேணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ், ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் லேயர் பேவோட ஓஜி லேயரே இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராகன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட்டான ஒரு திங்கே இதுதான் கைஸ். மீட்டி எல்ட்ராகோ அண்ட் ஆல்சோ லைட்னிங் எல்ட்ராகோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ராகன் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுலேயே அதேமாதிரி தந்திருக்காங்க. அண்ட் இதோட டீட்டெயிலிங் பாருங்கள் கைஸ், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுப்பா. பட் the only thing I'm missing in this பே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கைஸ். ஏன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் இல்லை, ஜஸ்ட்டு நார்மலாக நான் வாங்கின பே. ஸ்டிக்கரோடு இருந்தால் இன்னும் மாதம் இருந்திருக்கும். பட் ஐ எம் ரியலி டோட்டலி மிஸ்ஸிங் தட் ஸ்டிக்கர்ஸ். பட் சப்போஸ் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக அதில் போடலாம். சூப்பராக இருக்கு கைஸ். இது மின்ட் கண்டிஷன் தான், இருந்தாலும் செம வெயிட்டடான டிஸ்க்கு. மற்ற பேஸோடு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இந்த பே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் அந்த பர்டிகுலர் லேயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் இருக்கும் 3 சைடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஸ்டீலுக்கு உதவும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், செம மாசாக இருக்குது அண்ட் கிளாஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளாஸ்டிக் டூப்ளிகேட் பேஸில் இருக்க மாதிரி ரப்பர் இல்லை. ஸோ நல்லாவே தந்திருக்கும், ஹார்டாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங். ஸோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த ரப்பர் அண்ட் இந்த இந்த பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே டீக்ரேட் ஆகாது. ஸோ நல்ல ஒரு பே. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி இதுதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சர்வைவ். ஸோ எல்லாருக்குமே ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியந்து பார்த்த ஒரு டிரைவர் அண்ட் ஒரு பர்டிகுலர் அந்த டிப்புனா அது ஃபைனல் சர்வைவ். ஏன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைனல் ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும் கைஸ். அந்த கிளிமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டாமினாவோட சுற்றும் அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ஸ்டாமினா இழந்துடும். இட் வில் கோ இன் டு அட்டாக்கிங் மோட். பட் இதில் வந்து கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆப்போசிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெகாசஸ்க்கு ஆப்போசிட்டாக நடக்கும். விச் மீன்ஸ்
இதில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிவிட்டு தென் ஒரு ஸ்டாமினா மோடுக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் வெரி பர்ஃபெக்ட்லி ஈவன் மோர் தென் மை காஸ்மிக் பெகாசஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா காஸ்மிக் பெகாசஸ்லேயே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, இந்த அட்டாக்கிங் இந்த ஃபைனல் ட்ரைவ் வந்து நிறைய நேரம் வேலை செய்யுது. பட் ஃபைனல் சர்வைவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது. ஸோ சூப்பராக இருக்குது. தட்ஸ் வை ஆல்சோ கைஸ் இன்னொன்று அண்ட் எங்கிட்ட இதுக்கான லான்ச்சரும் இருக்குது. ஸோ அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம லான்ச்சர் கைஸ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு. ஏன்னா அப்புறம் நீங்கள் ஏதோ டிங்கரிங் மாதிரி பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது உடஞ்சிருச்சு கைஸ். ஸோ அதனால் எம்சியில் வச்சு நல்லா சீல் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஹார்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பேப்ளேடை ஃபிக்ஸ் பண்ணுற இந்த ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்கார்ட் லான்ச்சர் வாங்கி அதில் இருக்க தனி இதை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ செம்மையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கைஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே உடஞ்சது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஸோ இதில் மாற்றிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்ட்ரா டிஸ்ட்ரக்டரோட எல்லாமே எவ்வளோ தான். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ரெக்கடான யூஸ் தான். இன்னும் சொல்ல போனால் ஸ்டேடியமில் யூஸ் பண்ணியிருந்தா கூட ஐ ஹவ் யூஸ்ட் இட் வெரி ரக்கட் மேனர். ஸோ நல்லாவே தாங்குது. அண்ட் ஆல்சோ கைஸ் எல்ட்ராவை பிடிச்சவங்க மறக்காமல் எல்லோரும் லைக் போடுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மெட்டல் சீரிஸ் வேறு ஆரம்பிக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் அது கூடிய சீக்கிரம் வரணும் அண்ட் அப்டேட்ஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ்க்கு மோர் லைக் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக சீக்கிரம் அந்த வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பின் மாதிரி பண்ண விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், ஸ்டேடியம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் எல்ட்ராவும் ரெடியாக இருக்குது. 3, 2, 1 ட்ரிப். ஓ சூப்பராக கைஸ். ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் கம் இன் டு ஸ்டாமினா மோட். ஸோ ஜஸ்ட் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வெரி பர்ஃபெக்ட்லி கைஸ். பட் ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இதோட அட்டாக் வந்து அவ்வளோ பெகாசஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கிளிமிக் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். It's working perfectly guys. And also let me battle a small ஏதாவது ஒரு பே எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன பேட்டில் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் பெகாசஸ் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதுக்கு நிறையா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூன். 3, 2, 1 let it rip. 3, 2, 1 sorry guys, sorry this fucking okay. 3, 2, 1 let it rip. 3, 2, 1 let it rip. oh so guys பாருங்க மாற்றி அட்டாக் பண்ணிக்கானுங்க. ஸோ இட் ரியலி ஒர்க்ஸ் வெரி கிரேட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காஸ்மிக் பெகாசஸ் வந்து ப்ராப்பராக அந்த கிமிக் ஒர்க் ஆகலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா லான்ச்சும் ஒரு ரீசன் தான். நான் ப்ராப்பராக லான்ச் பண்ணியிருக்க மாட்டேன். சொன்னால தான் இதோட கிமிக்கும் ஒர்க் ஆகலை. பட் நெவர்தெலெஸ் பாருங்கள் எல்ட்ரா டிஸ்ட்ரக்டர் சூப்பராக இருக்காது. ஓகே, திருப்பி ஒரு தடவைலாம் ட்ரை பண்ணுவோம். 3, 2, 1 ட்ரிப். 3, 2, 1 எத்தி சொல்லிடு. ஓ பெகாசஸ் ஸ்டாமினா போயிடுச்சு கைஸ். ஆக்சுவலி நான் லான்ச் ஒழுங்காக பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஓகே. ஓகே தட்ஸ் ஆல். அண்ட் பெகாசஸ் ஜெயிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். ஸோ லெட்ஸ் மீட் அண்ட் another வீடியோ. அண்ட் until then நம்ம டைலாக் சொல்லிகிட்டே வீடியோ முடிச்சலாம். ஸோ கைஸ்